வணக்கம். இந்த 2025 மீனராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். மீனராசிக்காரங்க ஏற்கனவே 7.5 சனியில கொஞ்சம் அவதிப்பட்டு தான் வராங்க. இந்த 2.5 வருட காலமா இந்த ஜென்மசனி அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து விடிவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன். அடுத்து பின்னாடியே ஜென்மசனி வருது. இந்த ஜென்மசனியுமே அவங்களுக்கு வந்து ஒரு சாதகம் இல்லாத பலனாக தான் இருக்கு. ஆனால் மே மாதம் நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி பலன் ஓரளவுக்கு, அதாவது முழுமையாக அதுலேருந்து விடிவு பெற முடியலையாகும், ஓரளவுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு. முழுக்க முழுக்க மீனராசி இந்த 2025 கொஞ்சம் பின்னடைவான காலகட்டமாக தான் இருக்கும். ஒரு சில பயிற்சிகள் மட்டும் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கு. முழுக்க முழுக்க சனி பகவான் அவங்களுக்கு வந்து எதிராக தான் இருக்குது. இந்த 2025 ஜென்ம சனியாக வர்ற சனி பகவான் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலன் கொடுப்பாருன்னா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இதை காட்டுவார், ஒரு ஒளியை காட்டுவார். ஏன்னா கூட இருந்துட்டே பல பேர் இருந்திருப்பாங்க, உங்களுக்கே தெரியாமல் பின்னாடி குழி பறிச்சுருப்பாங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பணத்தை அவங்களே எடுத்து ஏதாவது பண்ணுறது இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. உங்கள் பணத்தை ஏமாற்றிருப்பாங்க. நல்ல விஷயம் நடக்க போனால் ஒரு கெட்ட விஷயத்தை உங்களுக்கு கூட காட்டி அதுக்கடுத்து அந்த நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த சனி பகவான். அதே மாதிரி உங்களை வந்து பல அவதிகளுக்கு உள்ளாகியும் தொழில்கள் எல்லாத்தையும் முடக்கி அவங்க வந்து ஒரு விடிவு காலத்தை கொடுப்பாரு இந்த சனி பகவான். இந்த சனியாக வர்றது உங்களோட பொறுமை அனைத்துமே சோதிப்பார் இந்த சனி பகவான். தொழிலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல சரிவுகள் இருந்தாலுமே ஓரளவுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குங்க. தொழிலையுமே வேலை பார்க்குற இடத்துலையுமே பல இன்னல்கள், பல சங்கடங்கள், பல அவமானங்களை வந்து சந்திச்சு தான் இருக்கீங்க இந்த மீனராசிக்காரங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடிவு காலம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு. சொந்த தொழில் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பணத்தை வந்து கண்டிப்பாக விரயம் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஜென்ம சனியாக சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறனால பணம் விரயம் கண்டிப்பாக ஏற்படும், பொருள் விரயம் கண்டிப்பாக ஏற்படும். யாரையும் நம்பி பணமோ இல்லை பொருளோ கொடுக்கக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து கண்டிப்பாக போடாதீங்க. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது, இன்னமும் இருக்க தான் போகுது. மே மாதத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்களாக பேசி சால்வ் பண்ண பாருங்கள். அடுத்தவங்களை உள்ள விட்டீங்கன்னா குடும்பம் இரண்டாக பிரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்ம சனியாக இருக்க சனி பகவான் பிரிவுகளை வந்து உண்டு பண்ணுவார். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை தான் வரும். வம்பு வழக்குகள், சொத்து தகராறுகள், கோர்ட்டு கேஸுன்னு கூட போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கண்டிப்பாக கோர்ட்டு கேஸுன்னு போனால் உங்களுக்கு வந்து பல சங்கடங்கள், இன்னல்கள் வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் பொறுமையாக போகிறது மிகவும் நல்லது. வேலைக்கு போகிற இடத்துல வேணும்னே வம்புழுப்பாங்க, வேணும்னே உங்களை சீண்டி பார்ப்பாங்க, அவமானப்படுத்தி பார்ப்பாங்க இந்த காலகட்டத்தில். அதனால் கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா இந்த 2025 கொஞ்சம் கடந்துடலாம் மீனராசிக்காரங்க. உடல்நலத்தில் பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். உடம்பு டென்ஷனாக இருக்கும், மனசு பார்த்திங்கன்னா டென்ஷனாக இருக்கும், மனசில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை இருக்கும். டென்ஷன்கள், கோவம், அது இதுன்னு உங்களை வாட்டி வரைக்கும் தூக்கம் இல்லாமல் பண்ணும். இந்த தூக்கம் இல்லாமல் போனாலே தலைவலி, உடம்பு வலி, வயிறு வலி இந்த மாதிரியான பல வியாதிகள் உண்டு பண்ணும். தினமும் ஏதாவது யோகா பண்ணுறது, இல்லை உடல் பயிற்சி பண்ணுறது, மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா உடல்நலத்தில் கொஞ்சம் முன்னேற்றத்தை வந்து காணலாம் மீனராசிக்காரங்க. மீனராசிக்கார மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு சுமாராக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காலேஜோ இல்லை எதிர்பார்த்த ஸ்காலர்ஷிப்போ இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கோ எதுவுமே வராது. ஏன்னா உங்கள் சனி பகவான் ஜென்மசனியாக இருக்கனால உங்களுக்கு வந்து நிறைய பாடத்தை கொடுப்பாரு, பாடத்தை கற்றுத்தருவாருன்னு கூட சொல்லலாம். நல்ல நண்பர்கள், யார் கெட்ட நண்பர்கள், இந்த மாதிரியான எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஒரு காட்டி கொடுக்கக்கூடியதை தான் இந்த சனி பகவான். அதனால் உங்களுக்கு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி இந்த சனி பகவான் இந்த 2025 உங்களுக்கு வந்து காட்ட போகிறாரு. உங்கள் கஷ்டத்துலேயும் உங்கள் நஷ்டத்துலேயும் உங்கள் கூட யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு காட்டுவார். இந்த சனி பகவான் பயிற்சிங்கிறது கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு பார்க்காதீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்குறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மீனராசியை பொறுத்தவரை. எனவே மீனராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளும் பல சங்கடங்களும் இந்த 2025 இருக்க தான் போது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலுமே பெரிய பாதிப்பு எதுவும் இந்த 7.5 சனி உங்களுக்கு உண்டு பண்ண வர்றது. ஏன்னா மே மாதம் நடக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான குறுப்பெயர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த 2025 கொஞ்சம் சுமாரான பலனாக தான் இருக்குது. வண்டி வாகனத்தை செல்லும் போதும் உடல்நலத்தை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சின்ன பிரச்சனைனாலே போய் டாக்டரை பார்க்குறது இந்த மாதிரியான இதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் செல்லும்போது கவனமாக சொல்லணும். சின்ன பிரச்சனையில் உடனே போய் டாக்டரை பார்த்துருங்க. இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பின்னாடி பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2025 சுமாரான பண்ணலாம். தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இல்லை படிக்கிற இடமா இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கொஞ்சம் சுமாரான பலனாக தான் இருக்குது. அனைத்து விஷயங்களையும் பொறுமையை கையாண்டிங்கன்னா இந்த 2025 மீனராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. மீனராசிக்காரர்களோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ போய் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.